வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் காவல்துறை நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷ் சிங் இ-காப்பா அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்ட அதிரடி வேட்டையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கள்ளச்சாராய விற்பனை குற்றத்தில் ஈடுபட்ட 14 பேர் கைது மற்றும் 50 மது பாட்டில்கள், 475 லிட்டர் பாண்டி சாராயம் பறிமுதல். நாகை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரில் சோதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷ் சிங் இ-காப்பா அவர்களின் உத்தரவின் பேரில் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கடத்தல் ஆகிய குற்றத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் வெளிப்பாளையம், கீழையூர், கீழ்வேளூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஆகிய காவல் நிலைய சரத்திற்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய விற்பனை குற்றத்தில் ஈடுபட்ட 16 நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 50 மது பாட்டில்கள் மற்றும் 475 லிட்டர் பாண்டி சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு, இதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் இடையே உள்ள பஞ்சூர் மதுவிலக்கு சோதனை சாவடி, வால்மங்கலம் மதுவிலக்கு சோதனை சாவடியில் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சோதனை சாவடியில் உள்ள காவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கியதுடன் காவலர்கள் நல்ல முறையில் வாகன தணிக்கை ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டார்கள். மேலும் இதுபோன்று கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்டால் குண்டர் சட்டம் பாயும் எனவும் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. Gracias.